அஜீசுல்லா ஹசனி அவர்களை அழைக்கிறேன். குறிப்பாக நம்முடைய பயானுக்கு தொடர்ந்து பலர் உதவி புரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஜஸக்கல்லாஹ். மேலும் இன்னும் தங்களுக்கு இயன்ற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உண்டான ஒரு நன்கொடைகளை அளித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டிருக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه صدق الله العظيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வின் கிருபையினால நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆனுடைய விளக்க உரை மஜ்லிஸ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை முழுமையாக கபூல் செய்து கொள்வதோடு தொடர்ந்து குர்ஆனை சங்கைப்படுத்துகின்ற, குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை வழங்குகிற இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து தொய்வில்லாமல் நடப்பதற்கு தம்முடைய உடலாலும் பொருளாலும் யாரெல்லாம் உதவி செய்து வருகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களினுடைய அனைத்து வகையான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி நிறைவான ஆரோக்கியத்தை வழங்கி நிலையான செல்வத்தை அவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான காரியங்களில் செலவு செய்கின்ற மனதையும் அவர்களுக்கு நிறைவாக வழங்கி அல்லாஹ் அவர்களை கபூல் செய்ய வேண்டுமாய் துஆ செய்வதோடு இந்த மஜ்லிஸை நாம் துவங்குகிறோம். சூரத்துல் கியாமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாள் குறித்து பல்வேறு வசனங்களின் வாயிலாக நமக்கு சொல்றான். அதுவும் குறிப்பாக கடைசி ஜுஸ்வை பொறுத்த வரைக்கும் கியாமத் நாளை பற்றி நிறைய இடங்கள்லாம் அல்லாஹ் சொல்றான். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, மற்ற எல்லா இடத்துலையும் கியாமத் நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை மையமாக வைத்துத்தான் அந்த சூறாவிற்கு தலைப்பிட்டிருப்பான். உதாரணமாக சூரத்துல் ஜில்சால், நடுக்கம் என்பது அதனுடைய பொருள். சூரத்துல் காரியா, பயம் என்பது அதனுடைய பொருள். சூரத்துல் குவ்விரத், வான அண்ட சராசரங்களினுடைய அசைவு, வானத்தினுடைய அசைவு. இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் நாளில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை மையமாக வைத்து அந்த சூறாவிற்கு பெயர் வச்சிருப்பான். ஆனா இந்த சூரத்துல் கியாமால பார்த்தோம் சொன்னா இதனுடைய பேரு மறுமை நாள் அப்படின்னு வச்சிருக்கான். மறுமை நாள் அப்படிங்கிறது இந்த சூறாவினுடைய தலைப்பு. மற்ற இடத்துலலாம் அந்த மாதிரி இருக்காது. ஆனா இங்க மட்டும்தான் மறுமை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூறாவிற்கு தலைப்பிட்டிருக்கான். இதுல இன்னொரு ஒரு புதிய நடைமுறையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூறாவை பேசுவான். அது என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக அல்லாஹ் எந்த சூறாவிற்கு என்ன பெயரிட்டு இருக்கிறானோ அந்த பெயர் குறித்தே முழுமையாக பேசி முடிக்க மாட்டான். அது நம்மளுடைய ஸ்டைல். நம்மளுடைய ஸ்டைல் என்ன,
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய பிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம்? சொல்லி முடிச்சிருவோம். அப்படிதான். சிங்கப்பூரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? சிங்கப்பூருடைய வரலாறு, ஆரம்பம் என்ன, இப்ப என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக அப்படி சிங்கப்பூரை பத்தி சொல்லி முடிச்சிருவோம். இதுதான் நம்முடைய இயல்பு. ஒரு தலைப்பை சொன்னோம்னா அந்த தலைப்புக்கு கீழே என்ன செய்வோம்? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த தலைப்பிலிருந்து விலகாம பேசி குறிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பொதுவான முறை. ஆனா அல்லாஹ்வுடைய முறை அப்படி இருக்காது. அல்லாஹ்வுடைய முறை எப்படி இருக்குன்னா, சூரத்து நூஹ்னு பேர் வச்சிருப்பான். ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி 2 வசனத்துல தான் பேசுவான். மத்த விஷயங்கள் தான் அதுல வரும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி மத்த சூறால நிறைய பேசுவான். சூரத்து இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஒரு சூறா இருக்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சூரத் இப்ராஹிம்ல பேசுறதை விட மற்ற இடங்கள்ல தான் அதிகமா பேசுவான். சூரத்து மரியம்னு சொல்லி ஒரு சூறா இருக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சூரத்து மரியம்ல சொன்னதை விட மற்ற சூறாக்கள்ல தான் அதிகமா சொல்லுவான். குர்ஆன்ல ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய நபி யார்? குர்ஆன்லயே ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனா சூரத்து மூசா அப்படின்னு சொல்லி என்ன இல்லை, ஒரு சூறாவே கிடையாது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி தான் நிறைய அல்லாஹ் பேசுகிறார். ஆக சூரத்து யூசுப்ல மட்டும்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுட்டு ஆரம்பத்திலிருந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு முழுமையாக பேசப்படுகிறான். அந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வழமையான முறையை மாற்றி பேசுகிறான். அதே போன்ற ஒரு விஷயம் தான் இந்த சூரத்துல் கியாமாலையும், இந்த மறுமை நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சூரத்துல் கியாமாலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கியாமத் நாளை பத்தி மட்டுமே அழகாக பேசப்படக்கூடிய ஒரு சூறா. இதுக்கு முன்னாடி உள்ள பல்வேறு வசனத்துல நாம எப்படி கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி அல்லது ஒரே ஒரு செய்தி அதை மட்டும்தான் கியாமத் நாளை பத்தி பேசியிருப்பான். ஆக கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா இந்த சூறால ஏறக்குறைய முழுமையாக கியாமத் நாளை பற்றி போதுமான அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே பேசுகிறார். இதுல இன்னும் கூட அறிஞர்கள் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சூறா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜ் தான். ஆனா இந்த சூறாவை அழகிய முறையில மொழிபெயர்த்து மார்க்க சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள்ட்ட நீங்க அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் நேர்த்தியாக சிந்திப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் கியாமத் நாளை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த அளவிற்கான ஒரு வடிவத்துல தான் இந்த சூரத்துல் கியாமாவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி இருக்கிறான். அதாவது நேர்த்தியாக மொழிபெயர்த்து அழகிய முறையில் சிந்திக்கக்கூடிய ஒருவருக்கு இதனுடைய மொழியாக்கத்தை நம்ம வழங்கணும்னு சொல்லி சொன்னா, கியாமத் நாள் சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவும் மறுப்பதற்கு வழி இல்லாத வகையில் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்பதாக அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு தெளிவோடும் ஒரு தர்க்க ரீதியிலான பதிலோடும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்துல் கியாமாவை சொல்லி இருக்கிறதுனாலதான் நாம பார்க்கிறோம். சூரத்துல் கியாமாவை உலகத்தினுடைய எந்த காரிகள் ஓதி தொழுதாலும் சரி, அவர்கள் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப ஓதக்கூடியவர்களாகவும் ஓதுகிற போதே அழுகக்கூடியவர்களாகவும் நம்மளால பார்க்க முடியும். அதனுடைய அதனுடைய அசல் வடிவத்தை உணர்ந்து ஓதக்கூடியவர்கள் மக்கால ஓதுறாங்க, மதீனால ஓதுறாங்க, சூரத்துல் கியாமாவை ஓதுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய வசனங்களை அவர்கள் திரும்ப திரும்ப ஓதுவார்கள். உணர்ச்சி மேலிட்டால் அவர்கள் ததும்பி கொண்டு ஓதுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு நடுக்கத்தை தருகின்ற ஒரு சூறா, ஒரு தெளிவை தருகின்ற ஒரு சூறா இந்த சூரத்துல் கியாமா. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது சத்தியமாக. மறுமை நாள் உண்டு என்பதை அழுத்தமாக சொல்வதற்காக வேண்டி அந்த நாளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். பொதுவாகவே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து பேசுகிறான் என்று சொன்னால் அந்த செய்தி மிகவும் முக்கியமானது என்பதாக பொருள். பொதுவாக பல இடங்கள்ல அல்லாஹ் பல விஷயத்துல எல்லாம் சத்தியம் செஞ்சு பேசுறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய செய்தி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அர்த்தம். அந்த அடிப்படையில் எல்லாம் உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது சத்தியமாக. வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, லவ்வாமா என்று சொல்லப்படக்கூடிய அதாவது நொந்து கொள்ளக்கூடிய ஆன்மாவின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நொந்து கொள்ளக்கூடிய உள்ளம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இல்லையா, நஃப்ஸுல் லவ்வாமா என்பதாக அல்லாஹ் சொல்றானே. இது குறித்து 2 வகையான கருத்துக்களை அறிஞர்கள் சொல்றாங்க. ஒண்ணு சொல்றாங்க இது நல்லவர்களுடைய உள்ளம் என்பதாகவும் சொல்றாங்க, அதே மாதிரி இல்ல பாவிகளுடைய உள்ளம் என்பதாகவும் சொல்றாங்க. ஆனா உலகத்தினுடைய வாழ்க்கையில இதனுடைய பொருள் வேறு, மறுமையில அதனுடைய பொருள் வேறு. உலகத்தினுடைய வாழ்க்கையில என்ன பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா, நஃப்ஸே லவ்வாமா அப்படிங்கிறது அதாவது
வெற்றி பெற்றவர்களுக்கு தான் சொல்லப்படும், நல்லவர்களுக்கு தான் சொல்லப்படும். நல்லவர்களுக்கு இருக்கக்கூடிய நஃப்ஸுக்கு தான் நஃப்ஸே லவ்வாமா என்பதாக சொல்லப்படும். நஃப்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 3 வகை. ஒன்று நஃப்ஸே அம்மாரா, ரெண்டாவது நஃப்ஸே லவ்வாமா, மூன்றாவது நஃப்ஸே முத்மஇன்னா. இந்த 3 வகையான ஆன்மா உள்ளவர்களாக, உள்ளம் உள்ளவர்களாக, நஃப்ஸ் உள்ளவர்களாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப நஃப்ஸே அம்மாரா அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, பாவத்தை மட்டுமே தூண்டக்கூடிய நஃப்ஸுக்கு நஃப்ஸே அம்மாரா என்பதாக சொல்லுவாங்க. உமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ. அதாவது பாவத்தை மட்டுமே தூண்டக்கூடிய நஃப்ஸ். நல்லதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, எப்பவுமே பாவம் தான். அந்த பாவத்திலிருந்து விடுபடவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப அந்த பாவம், திரும்ப 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 அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா தௌபாவே செய்யாம கடைசி வரைக்கும் அந்த பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தோடையே அவர் மூத்தா போயிடுவார். ஆக இந்த நஃப்ஸே அம்மாராவை பொறுத்த வரைக்கும் அவரை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எல்லா வகையிலும் வழிகோலக்கூடிய ஒரு நஃப்ஸ் தான் நஃப்ஸே அம்மாரா. ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா நஃப்ஸே லவ்வாமா. இன்றைக்கு அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, இது நஃப்ஸே லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா என்று சொன்னால் வருந்தக்கூடிய நஃப்ஸின் மீது, நொந்து கொள்ளக்கூடிய நஃப்ஸின் மீது, கை சேதப்படுகின்ற நஃப்ஸின் மீது சத்தியமாக. இது நஃப்ஸே லவ்வாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு பாவத்தை செஞ்சிருவாரு, பாவத்தை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு யோசிச்சு வருத்தப்படுவார். இப்படி பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், வருத்தப்படுவார். திரும்ப ஒரு பாவத்தை செஞ்சிருவாரு, பாவத்தை செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாரு, கொஞ்சம் நடுநிலையா யோசிக்கும் போது அவரு நொந்து கொள்வார். இப்படி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நல்லா மன்னிப்பானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தௌபா செய்வாரு. அதுக்கப்புறம் பாவம் செஞ்சுட்டாரு சொன்னா திரும்ப தௌபா செய்வார். தௌபா செய்யும்போது அழுகுவாரு. அல்லாஹ் இந்த நேரத்துலலாம் அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்வான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்தந்த நேரத்துலலாம் என்ன செய்வார், தன்னுடைய பாவத்தை நினைச்சு வருந்தி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாரு. திரும்ப திரும்ப பாவம் செய்வார், திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்பாரு. இதுதான் நஃப்ஸே லவ்வாமா. இது அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய நஃப்ஸ். அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய நஃப்ஸ் என்ன அப்படின்னா இந்த வகையை சார்ந்தது தான். தொழுகணும் முடிவு பண்ணுவாரு, சில நேரத்துல தொழுக மிஸ் ஆயிடும், அதுக்கப்புறம் வருத்தப்படுவாரு. நம்மளும் தொழுகணும் முடிவு பண்றோம், சில நேரத்துல தொழுகிறோம், சில நேரத்துல முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாரு. திரும்ப இன்னமே விடாம தொழுகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவார். அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது, தொடர்ந்து எப்படியாச்சும் ஒரு 6 ஜுஸாச்சும் ஓதணும், ஒரு 4 ஜுஸாச்சும் ஓதணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாரு. தொடர்ந்து ஆரம்பிப்பாரு, ஆனா போக போக என்ன செஞ்சுருவாரு, அப்படியே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்வாரு, நம்ம இப்படி முடிவு பண்றோம் ஆனா சரியா செய்ய மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, அப்பப்ப தன்னுடைய தவறை நினைத்து வருந்தக்கூடிய நஃப்ஸ். இந்த நஃப்ஸை பொறுத்த வரைக்கும் நஃப்ஸே லவ்வாமா. இந்த நஃப்ஸே லவ்வாமாவினுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், இவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை உயர்தரமான சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். இது இரண்டாவது வகை. மூணாவது வகை வந்து நஃப்ஸே முத்மஇன்னா என்பதாக சொல்லுவாங்க. நஃப்ஸே முத்மஇன்னா அப்படின்னா என்னன்னு சொன்னா நன்மையான காரியங்களை மட்டுமே தூண்டக்கூடிய நஃப்ஸ். இது நஃப்ஸே முத்மஇன்னா. அவங்க பாவத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய நஃப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரசூல் எந்த விஷயத்தை எல்லாம் வெறுப்பார்களோ அந்த விஷயங்களை எல்லாம் இவரும் இயல்பாகவே வெறுப்பார். அல்லாஹ் ரசூல் எந்த விஷயத்தை விரும்புகிறார்களோ அந்த விஷயத்தை இவர் இயல்பாகவே விரும்புவார். அந்த மாதிரியான நஃப்ஸ், இது நஃப்ஸே முத்மஇன்னா என்பதாக சொல்லப்படும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பார்க்குறப்ப தொழுகிறது அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா, தொழுகிறது அப்படிங்கிறவங்களுடைய கடமை உணர்ந்து அல்லாஹ்விற்கு பயந்து இறையச்சத்தோடு நம்ம தொழுகிறோம். அதுதான் அதிகமானவர்களுடைய ஒரு நிலை. ஆனா இவர்களுக்கு தொழுகிறதுலதான் இன்பமே இருக்கும், தொழுகிறதுலதான் கண்குளிர்ச்சியா இருக்கும். மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறதை விட பள்ளிவாசல் போதுதான் அவங்களுக்கு நிம்மதி. மற்ற இடங்களுக்கு போறதை விட பள்ளியில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் தான் அதிகமா இருக்கும். தொழுகையில நின்று தொழுகிறது வந்து 4 ரக்காத்து தான் தொழுகிறான், இன்னும் 4 ரக்காத்து இருக்கலாமே என்ற ஏக்கம் அவர்கள்ட்ட இருக்கும். அந்த அளவுக்கு தொழுகையின் மீது ஆர்வம் இருக்கும். இது உதாரணத்துக்கு தொழுகைன்னு சொல்றேன். பொதுவாக அல்லாஹ் ரசூல் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் விருப்பப்படுகிறார்களோ அந்தந்த காரியங்களில் எல்லாம் விருப்பமும், அல்லாஹ் ரசூல் எந்த காரியங்களில் எல்லாம் வெறுக்கிறார்களோ இயல்பாகவே அந்த காரியங்களில் எல்லாம் வெறுப்பும் ஏற்படக்கூடிய நஃப்ஸுக்கு நஃப்ஸே முத்மஇன்னா என்பதாக சொல்லப்படும். இந்த நஃப்ஸே முத்மஇன்னாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சுவர்க்கத்திற்கு சொல்லக்கூடியவர்கள். அதாவது வரவேற்போடு அவர்கள் என்ன செய்வாங்க, விருந்தாளிகளை போன்று சுவர்க்கத்துக்கு போவாங்க. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அந்த நஃப்ஸ் உடையவர்களை பார்த்து எப்படி சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா, வாங்க 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 வாங்க, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உங்க அல்லாஹ்ட்ட போங்க, அல்லாஹ்ட்ட நீங்க போங்க. இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா,
உங்களுக்கும் அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ்வுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். இதுதான் அவர்களுக்கான வாழ்த்து செய்தி. இது அவர்களுக்கான வாழ்த்து செய்தி. அல்லாஹ்வும் உங்களை பொருந்தி கொண்டான், நீங்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டீர்கள், அப்படிப்பட்டவர்களாக நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து செய்தியோடு விருந்தாளிகளாக அவர்களை வரவேற்று அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கான சொர்க்கத்தை கொடுப்பான். இது மூன்றாவது வகையை சார்ந்தவர்கள். இது உலக வாழ்க்கையில் நஃப்ஸினுடைய நிலை. உலக வாழ்க்கையில நஃப்ஸினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3 நிலை. அதுல 2வது வகை தான் நஃப்ஸுல் லவ்வாமா. இந்த நஃப்ஸுல் லவ்வாமாவை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களுடைய நஃப்ஸ் என்பதாக தான் நம்ம சொல்லலாம். ஆனா தஃப்சீர்ல என்ன ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் மறுமை நாள் குறித்து இதை சொல்றான். மறுமை நாள் குறித்து இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு சொன்னா மறுமையில நஃப்ஸுல் லவ்வாமா அப்படின்னா என்ன? மறுமையில நஃப்ஸுல் லவ்வாமா அப்படிங்கிறது எல்லாருமே எல்லா நஃப்ஸையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நஃப்ஸுல் லவ்வாமாவாக சொல்றான். இப்ப நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவர்களும் அதில் அடங்குவார்கள், கெட்டவர்களும் அதில் அடங்குவார்கள். நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 1-2 பாவத்தை செஞ்சிருப்பாங்க இல்லையா, 1-2 ஒரே ஒரு பாவம், ஒரே ஒரு தவறு அல்லது கொஞ்சம் அளவிலான தவறு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த தவறை நினைச்சு அவர்கள் வருந்துவார்கள். மறுமையில நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் அல்லாஹ் விசாரணை ஆரம்பிக்க சொல்லும்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ் தடுத்து அந்த கனியை நான் சாப்பிட்டுட்டேன், அதுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல, நானே பயத்துல இருக்கேன், நான் எப்படி போய் நான் அல்லாஹ் கிட்ட கேட்கறதுன்னு சொல்லி அவங்க வருது கொண்டு இருப்பாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் மக்கள்லாம் நீங்க அல்லாஹ்ட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் பயமா தான் இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய லைஃப்ல 3 தடவை பொய் பேசியிருக்கிறேன், அந்த 3 பொய்க்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களும் பயப்படுவாங்க. அப்ப நபிமார்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தான் செய்துவிட்ட சின்ன சின்ன தவறுகளை நினைச்சு என்ன செய்வாங்க, அவங்க வருந்துவாங்க இல்லையா. அப்ப அந்த வருத்தத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறான். இது நல்லவர்கள். நல்லவர்களை பொறுத்த வரைக்கும் தான் செய்துவிட்டு சின்ன சின்ன தவறுகளை நினைச்சு அவர்கள் வருந்துவார்கள். கெட்டவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முடிவு என்னவாகுமோ, நம்ம தான் நல்லதே செய்யலையே, நிறைய பாவத்தை செஞ்சுட்டோமே, நம்மளுடைய முடிவு என்னவாகுமோ என்கின்ற அந்த எண்ணத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்கள் தங்களை நொந்து கொள்வார்கள். ஆக அல்லாஹ் இங்கே சொல்வது மறுமையில எல்லா நஃப்ஸையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான் என்பதாக இங்கே சொல்கிறார். அடுத்த வசனம், அயஹ்ஸபுல் இன்சானு அன்னன் நஜ்மஅ இதாமா. மனிதன் எண்ணிக்கொண்டானா அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்றோடு ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டானா? பலா காதிரின் அலா அன் நுஸவ்விய பனானா. அவ்வாறல்ல, அவன் அவனுடைய கட்டை விரல் ரேகையை கூட மிக கச்சிதமாக மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வதற்கு சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு பதில நம்ம சொல்றான். மனிதனுடைய இயல்பான எண்ணத்தையும் அந்த எண்ணத்திற்கான பதிலையும் அல்லாஹ் சொல்றான். பொதுவா இந்த சூறாக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2-3 கேள்விகளை நாம உருவாக்கிக்கிட்டா அந்த கேள்விகளுக்கான பதிலாக இது அமையறதை நம்மளால பார்க்க முடியும். முதலாவது விஷயம், கியாமத் எப்போது வரும்? இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதன் மரணமானதற்கு பிறகு மீண்டும் அவனுக்கு உடலை கொடுத்து உயிரை கொடுத்து விசாரணைக்கு கொண்டு வந்து நிறுத்துவானா? இது சாத்தியமா? இது நடக்குமா? இல்ல சும்மா பயமுறுத்துறதுக்காக வேண்டி சும்மா அப்படி சொல்லி இது பண்றாங்களா அப்படிங்கிறது 2வது கேள்வி. முதலாவது கேள்வி, கியாமத் வரும், கியாமத் நாள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த கியாமத் நாள் எப்போ வரும்? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி என்ன சொன்னா, உண்மையிலேயே மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்பி அவனுக்கு விசாரணையில கொண்டு வந்து நிறுத்தி சொர்க்க நரகத்தை அல்லாஹ் வாக்களிப்பானா? அப்போ உண்மையிலேயே அது இருக்கிறதா என்பது 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹ் செய்யறான்? இதெல்லாம் எதுக்கு? அதாவது நம்மள வாழ்க்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மௌத்தாக்கி திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி திரும்ப இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற இந்த 3 கேள்வியை நம்ம கேள்வியாக வைத்துக் கொண்டு வேண்டும் சொன்னால் இந்த சூறாவில் அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த 3 கேள்விக்கு, இந்த 3 கேள்வியை மையமாக வைத்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சூறாவை இறக்குறார். காரணம் என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த 3 கேள்வி தான் திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. திரும்ப வந்து கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, எங்க கியாமத் வரும்னு சொல்றீங்களே, எப்ப வரும் அப்படிங்கிற கேள்வி. 2வது கேள்வி அது எப்படி நம்ம எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதுக்கு அப்புறம் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புறது அப்படிங்கிறது, அது எப்படி அது சாத்தியம் இல்லையே அப்படிங்கிற கேள்வி 2வது.
மூன்றாவது கேள்வி, இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஷரியத்தை கொடுத்து இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்றானே, அதெல்லாம் எதுக்கு? இந்த கேள்வி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. அதுல ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, தன்னுடைய கையில ஒரு எலும்பு துண்டோடயே வந்தார். கையில ஒரு எலும்பு துண்டோடயே வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அவர் சொன்னாரு, இந்த கையில இருக்கக்கூடிய அந்த எலும்பு துண்டை அப்படியே திறந்து அப்படி காட்டுறாரு. இது பாருங்க, இது ஒரு எலும்பு துண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊதுறோம்னா அது கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அவர் கேட்கிறாரு, இந்த எலும்பையா மீண்டும் இதற்கு உயிர் கொடுத்து இதை கொண்டு வந்து மறுமை நாள்ல அல்லாஹ் நிப்பாட்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கிறார். ஒரு எலும்பு துண்டை கொண்டு வந்து ஊதி கீழே விழுந்துருச்சு, இது மக்கி போயிடுச்சு, ஒன்றும் இல்லாம போயிடுச்சு, இது என்ன எலும்பு துண்டு கூட யாருக்கும் தெரியாது, இதனுடைய மற்ற பாகங்கள் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாது, உருக்குலைந்து போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய இந்த எலும்பு துண்டை திரும்ப உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பி கொண்டு வந்து நிப்பாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த எலும்பு துண்டை வந்து ஊதுறாரு. அந்த நேரத்துல தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வந்து இறக்கினான். என்ன அப்படின்னு சொன்னா, وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي انشاها اول مره அப்படிங்கிற ஒரு வசனம் சூரத் யாசீன்ல வருது. எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற வசனம் தான். وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي انشاها اول مره وهو بكل خلق عليم அப்படிங்கிற இந்த யாசீன்ல வரக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைக்கிறான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, வதரபலனா மஸலன் வநஸிய கல்கா, தான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிட்டு உங்களுக்கு அவன் உதாரணம் கூறுகிறான். அதாவது தான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தன்னையே மறந்துவிட்டு தன்னுடைய படைப்பையே மறந்துவிட்டு அவன் உங்களிடத்தில் வந்து உதாரணம் கூறுகிறான். அந்த எலும்பு கொண்டு வந்து சொல்றான் இல்லையா, அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். வதரபலனா மஸலன் வநஸிய கல்கா கால மையுஹில் இல்லாம வஹிய ரமீம், அவன் உங்களிடத்தில் கேட்கிறான், மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு இதை எப்படி உயிர் கொடுத்து அதை இதை வந்து சதை துண்டுகளாக இதை வந்து அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்பதாக அவன் உங்களிடத்தில் கேட்கிறான். குல், அவரிடத்தில் சொல்லுங்கள், குல் யுஹ்யி அல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, எவன் ஆரம்பத்தில் படைத்தானோ அது அவனால் முடியும் என்பதை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முத படைச்சிருப்பான் இல்லையா, இந்த எலும்பு எந்த எலும்பு கொண்டு வந்து இவர் வந்து இதை கொண்டு போய் திரும்ப அல்லாஹ் வந்து திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறானே, நீங்க சொல்லுங்க, தான் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் மறந்துவிட்டு அந்த உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு எப்படி மீண்டும் அல்லாஹ் கொண்டு வருவான் என்று அவர் கேட்கிறார். அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அல்லது அன்ஷாக அவ்வல வர்றான், முதலில் அல்லாஹ் படைத்திருப்பான் இல்லையா இந்த எலும்பை, இந்த எலும்பு உருவாக்குவதற்கு முன்பே ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து தானே அல்லாஹ் இந்த எலும்பை உருவாக்கினான். அப்ப முதல் முறை படைத்தவனுக்கு அதை மீட்டுருவாக்கம் செய்வது, இரண்டாவது முறை அதை கொண்டு வருவது என்பது ஒன்றும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை என்பதாக சொல்லுங்கள் என்பது இவ்வளவு அற்புதமான ஒரு வரி தான். அந்த ஒரு வரியை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ இதை வந்து ஒருத்தவங்க தயாரிச்சு, ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இது உடைஞ்சு போச்சு நொறுக்கி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியும், இந்த இதை திரும்ப கொண்டு வந்துட முடியும். முதல் முறை படைத்தவனுக்கு மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்வது என்பது சாத்தியமே என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்துச்சு. இன்னொரு உதாரணம் கூட நம்ம எல்லாம் பிரபலமாக தெரிஞ்சு வச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் வர வந்து என்ன சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு 3 சந்தேகம் இருக்குது. முதலாவது சந்தேகம், இந்த மக்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாக நீங்க சொன்னீங்களே, அது ஒரு சந்தேகம். ஏன் சொன்னா உங்க குடும்பத்தார்களே உங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க. இரண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ரோம பாரசீகம் எல்லாம் உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்துவிடும் என்பதாக சொன்னீங்களே, அதுல ஒரு சந்தேகம். காரணம் என்னன்னா, உங்களுக்கு ரொட்டிக்கே வழி இல்லாத நிலையில நீங்க இருக்கிறீங்க. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரணை நடந்து சுவர்க்க நரகத்திற்கு செல்வான் என்று நீங்கள் சொல்வது ஒரு சந்தேகம். இந்த 3 சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு வழிகாட்டுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நபர்கிட்ட சொல்றாங்க, கண்டிப்பாக நீ பார்ப்பாய். நீ முதல்ல வந்து மக்கள் சாரியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையும் நீ பார்ப்பாய். இரண்டாவது, ரோம பாரசீகம் எல்லாம் இஸ்லாமிய கொடையின் கீழ் வரும் என்பதையும் நீ பார்ப்பாய். மூன்றாவது இருக்குது இல்லையா, இதை
நாளை மறுமையில் நான் உன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நான் கேட்பேன், நான் சொன்னது உண்மையா, நடந்ததா, நீ பார்த்தாயா என்பதாக நான் கேட்பேன். அப்போது நீ என்ன செய்வார்? நடந்தது, உண்மை என்று சொல்லி மறுமையில நீ அதை ஏற்றுக்கொள்வாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியை பல சகாபாக்கள் பார்த்துக்கிறாங்க. அதுல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒருத்தவங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த நபர் ஒருத்தர் வரும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவங்களுக்கு முசாபாஹா செய்யறாங்க. முசாபாஹா செய்யும் போது மற்ற சகாபாக்கள்கிட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இவர் எதற்காக வந்திருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவரே சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் இந்த 3 கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டேன். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்துல மக்கள் சாரசாரையாக வருவதை நான் பார்த்து விட்டேன். உங்களுடைய காலத்தில் ரோம பாரசீகமும் உங்களுடைய கொடையின் கீழ் வந்துவிட்டது என்பதையும் நான் பார்த்து விட்டேன். நிச்சயமாக இந்த 2னுடைய உண்மையையும் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆவதாக சொன்னதையும் உண்மையாகவே சொல்லி இருப்பார். எனவே அவர்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லி அவர் ஏற்றுக்கொள்கிறார். விஷயம் புரிகிறதா? 2 விஷயமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா 2ம் நடந்துருச்சு. அப்படின்னா 3ஆவதாக இதுவும் கண்டிப்பாக நடக்கும். எதுவும்? நாளை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது என்பதும் கண்டிப்பாக நடக்கும். எனவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அவர் சொன்னார். அப்ப ஒரு விஷயத்தை விளக்கணும், அந்த நேரத்தில் இருந்த மக்களுக்கு எல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து நாம் எழுப்பப்படுவோமா என்கின்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது, சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அதை கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த வசனங்களின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அற்புதமாக பதில் சொல்லுகிறான். அவனுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா? பலா, அவ்வாறல்ல. அவனுடைய பெருவரலை கூட கச்சிதமாக நாம் மீண்டு உருவாக்கம் செய்வோம் என்பதாக சொல்றான். அதுக்கே அல்லாஹ் இந்த பெருவரலை போய் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நமக்கு புரியும் இல்லையா? இன்னைக்கு மனிதனுக்கு மனிதன் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ரேகை இந்த பெருவரல்ல தான் இருக்கு. அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். இந்த ரேகை கூட என்ன ஆகாது, மாறாது. அவரு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கூட கரெக்டா வைக்கணும் இல்லையா? அது ஏன் இதை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அது தாய் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி, கை ரேகையில மாற்றம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பெருவிரல் ரேகையை கூட மிக கச்சிதமாக நாம் கொண்டு வருவதற்கு சக்தி பெற்றிருக்கிறோம். மனிதன் கேட்கிறான், அந்த கியாமத்து நாள் எப்போது வரும் என்பதாக கேட்கிறான். பொதுவாக இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நம்ம இப்ப சொன்ன மாதிரி இதுக்கு தஃசீர்ல ஒரு கேள்வி எழுதுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மௌத்து எப்ப வரும் எனக்கு சொல்லுங்க, அப்பதான் நான் மௌத்தை நம்புவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா எப்படி அது ஒரு அறிவீனமாக பார்க்கப்படுமோ அந்த மாதிரி ஒரு கேள்வியாகவே அல்லாஹ் இதை பார்க்கலாம். மௌத்தை நம்புறேன், ஆனா எப்ப வரும்னு சொல்லுங்க, அப்பதான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் கியாமத்தை நம்புறேன், ஆனா அது எப்ப வரும் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியாது. மௌத்தை நம்பித்தான் ஆகணும், எப்ப வரும் சொல்ல முடியாது. மௌத்து வரும், எப்ப வரும் சொல்ல முடியாது. கியாமத் வரும், அதே மாதிரி எப்ப வரும் சொல்லி கியாமத்தை சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கியாமத் சம்பந்தமாக எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கியாமத் ஏற்பட்டு அப்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அப்படியே லைவாகத்தான் பதிலாகவே சொல்வார். பொதுவாக எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னு சொன்னா கியாமத்து நாள் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமான பதில் கியாமத்து நாள் ஏற்பட்டு அதில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும், அந்த நிகழ்ச்சியை தான் பதிலாகவே சொல்லுவான். உதாரணமாக அதுல ஒன்றுதான் இது. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கியாமத்து நாள் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பார்வை அப்படியே அதிர்ந்து போய் நின்று போயிடும். உங்களுடைய பார்வை அப்படியே என்ன செய்யணும், நிறுத்தி அப்படியே நிறுத்தி என்ன செஞ்சிடும், அப்படியே பார்வை அந்த மிரட்சியில் அப்படியே பார்வை அப்படியே நின்று போயிடும். வஹஸபல் கமர், சந்திரன் அதனுடைய ஒளியை இழந்துவிடும். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டுவிடும். அப்போது மனிதன் கத்துவான், எங்கே சென்று ஓடி ஒளிவது என்பதாக அவன் ஓடி ஒளிவான் என்பதாக சொல்லும் என்பதாக மனிதன் கேட்பான். கல்லா லா வஸர், அந்த நேரத்தில் எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அல்லாஹ்வை தவிர இந்த தினத்தில் உங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியவர்களோ யாருமே கிடையாது என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும். அப்ப கியாமத் எப்போ வரும்னு சொல்றீங்க, ஆனா கியாமத் வந்தா எப்படி இருக்கும்ன்றது அல்லாஹ் சொல்றான். எப்படி இருக்கும், கியாமத் நாள் உலகம் அழிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, சந்திரன்ல இருக்கக்கூடிய ஒளி மங்கி போயிடும், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஆயிடும்.
உன்னுடைய பார்வை அப்படியே நிற்குத்தி நின்றும், உன்னால என்ன பண்றதுன்னே தெரியாது, பயத்துல உன்னுடைய பார்வையெல்லாம் மிரட்சியில் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படுற நேரத்தில் உன்னுடைய சிந்தனை கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐநல் மஃபர், எங்க எஸ்கேப் ஆகி ஓடலாம், எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, இப்ப காட்டுத்தி அங்கேயும் இங்கேயும் பரவுது, அப்ப மனிதனுடைய சிந்தனை கூட எப்படி இருக்கு, எப்படி தப்பிச்சு போறது, எப்படி தன்னை தற்காத்து கொள்றது அப்படிங்கிற சிந்தனை தான் வருது இல்லையா. இப்ப செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருகிற நேரத்துல மனிதனுடைய சிந்தனை வந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி கியாமத் நாள் ஏற்படுகிற நேரத்துல மனிதன் ஐநல் மஃபர், எங்க போய் ஒளியலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். கல்லாலா அவசர், எங்கேயும் போய் ஒளிய முடியாது. இலா ரப்பிக யௌம இத்னில் முஸ்தகர், இன்றைய நாளில் அங்கேதான் போக முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆக ஆரம்ப பகுதியில் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எவ்வளவு சக்தி பெற்றவன் அப்படின்னு. இந்த பதில் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க, யா அல்லாஹ் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌதா கால அவலம் துமின் கால பலா வலாகின்னி யத்மஇன்னு கல்வி. இந்த வசனம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஷாஅல்லாஹ் அது பின்னாடி உள்ள வசனத்தோட சேர்த்து சொன்னா நமக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம தொடர்ந்து போலாம். இப்போ கியாமத் நாள் இப்படி தான் வரும். யனபுல் இன்சான் யௌம இதின் பிமா கத்தம வ அஹர். கியாமத் நாள் வந்துருச்சு, நாளை மறுமையில வந்து எழுப்பப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் செய்த அத்தனை காரியங்களும் அவனுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும். பலில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதிரா. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகிற நேரத்தில் அவன் ஒரு தெளிவை பெறுவான். தெளிவு சொன்னா, நான் எப்படிப்பட்டவன், நான் யார் அப்படிங்கிற தெளிவு அவனுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஏதாவது காரணம் சொல்வதற்கு முயற்சிப்பானே தவிர அவன் எதை மறுக்க மாட்டான். ஏன் சொன்னா, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் ஏற்று பக்காவா என்ன செஞ்சிடறான், நீ இந்த காரியத்தெல்லாம் செஞ்ச, இந்த நிமிஷத்துல செஞ்ச, இந்த இடத்துல செஞ்ச என்று சொல்லி அவன் செய்த அத்துணை காரியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்து காட்டுகிற நேரத்தில் பலில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பஸீரா, தான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்வான். வலவ் அல்கா மஆதிரா, நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா இதுக்காக தான் செஞ்சேன், நான் அதுக்காக தான் செஞ்சேன், நான் அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி என்ன செய்வான், அவன் ஏதாவது காரணத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அதை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்வானே தவிர அவனால் என்ன செய்ய முடியாது, நான் அப்படி செய்யலையே என்பதாக முழுக்க மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாட்சிகளோடு அதை நிரூபித்து இருப்பான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. இந்த பகுதி பூரா கியாமத் நாளை பத்தி சொல்லிட்டு அல்லாஹ் தனிப்பட்ட முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சில வார்த்தைகளை பேசுறான். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு உரையாடல் மாதிரியான ஒரு சின்ன பகுதி வரும். எப்படின்னா, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜமஅஹு வ குர்ஆனா, நாம் இந்த குர்ஆனை உமக்கு முறையாக நாம் உமக்கு சேர்த்து வைப்போம். ஃபைதா கர்னாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா, அவர்கள் ஓதியதற்கு பிறகு, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா, பிறகு அந்த திருக்குர்ஆன் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற விளக்கத்தையும் நாம் உமக்கு தெளிவுபடுத்துவோம். கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா வ ததருனல் ஆஹிரா. திரும்ப வறுமை நாளுக்கல்ல. இது என்ன சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றான். இப்ப பாடம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாணவர் அவர் வந்து கொஞ்சம் கவனிக்காம விடுபடி இருந்தா அவரை சரி செய்வது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சரி செய்யறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, திருக்குர்ஆனுடைய வசனம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அது மறந்துட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரமா அதை மனப்பாடம் பண்றாங்க. அந்த வசனம் இருக்குது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டும் போது அவசரமா அவங்க என்ன பண்றாங்க, அதை ஓதி மனப்பாடம் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க, அதை உங்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. அவங்க ஓதி முடிச்சதுக்கு பிறகு நீங்க ஓதுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க ஓதுறத கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்க உள்ளத்துல அதை வந்து ஓதி பாருங்க. அப்புறம் அந்த வசனம் என்ன சொல்கிறது என்கிற விளக்கத்தையும் நாம உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நேரடியாக ஒரு மாணவனை சரி செய்வது போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய அந்த கற்கக்கூடிய அந்த முறையை அல்லாஹ் சரி செய்துவிட்டு திரும்ப அல்லாஹ் பேசுகிறான். கல்லாமல் துஹிப்பூனல் ஆஜிலா, மனிதன் அவசரமானதை விரும்புகிறான். அவசரமானதுன்னு சொன்னா உலகம், இந்த உலகத்தை விரும்புகிறான். வ ததருனல் ஆஹிரா, மறுமையை விட்டு விடுகிறான்.
இந்த உலகத்தை ஆசைப்படுகிறான், ஆனால் மறுமையை விட்டு விடுகிறான். அன்றைய நாளில் சில முகங்கள் மலர்ச்சியோடு இருக்கும், முகமலர்ச்சியோடு இருக்கும், நல்லவர்களுடைய முகங்கள் மலர்ச்சியோடு இருக்கும். அல்லாஹ்வை மிகவும் சந்தோஷத்தோடு பார்க்கும் நிலையில் இருக்கும். சில முகங்கள் அவர்கள் பயத்தாலும் அச்சத்தாலும் அப்படியே கருத்து போயிருக்கும். அவர்கள் அந்த பயந்து போய் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கதை முடிஞ்சு முடிச்சு மொத்தமா நம்மளுடைய கதை முடிச்சு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க, நொந்து கொள்வார்கள். கல்லா இதா பலகத்தி தராக்கி. அல்லாஹ் இந்த சக்கராத்தை பத்தி சொல்றான். அல்லாஹ் சக்கராத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிற சொல்றான். கல்லா இதா பலகத்தி தராக்கி, அந்த உயிர் தொண்டை குழியை அடைகிற அந்த நேரத்தில் அவரிடத்தில் கேட்கப்படும், உனக்கு மீண்டும் ஏதாவது ஓதி மீண்டும் உனக்கு பழைய வாழ்க்கையை திரும்ப தரக்கூடியவர்கள் யாராச்சும் இருக்காங்களா என்பதாக கேட்கப்படும். இந்த வசனத்துக்கு பின்னாடி ஒரு சரித்திரத்தை எழுதலாம். என்ன அப்படின்னு சொன்னா, நபிசுல்லாஹு காலத்துல ஒரு சகாபி மயக்கம் போட்டு விழுந்துறார். மயக்கம் போட்டு விழுந்தவர் கிட்டத்தட்ட சக்கராத்துக்கே போயிடுறார். சக்கராத்துக்கு போயிட்டு திரும்ப சக்கராத்துல இருந்து மீண்டு வர்றார். அவர் அந்த மரண தருவாயில இருக்கும் போது அவருடைய சுத்தி இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல அவருடைய சகோதரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மழை மாதிரி இருந்தீங்களே, இப்படி சரிஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரி சொல்றாங்க. வாழும்போது எப்படி வாழ்ந்தீங்க, இப்படி சரிஞ்சு இப்படி உளுந்து கிடக்குறீங்களே என்பதாக சகோதரி சொல்றாங்க. அவர் மீண்டும் அந்த சக்கராத்துக்கு போனவர் திரும்ப மீண்டு வருகிறார். மீண்டு வந்தவன் அவர் சொல்றாரு, அந்த சகாபி சொல்றாரு, நான் அந்த மயக்க நிலையில இருந்த நேரத்துல என்னிடத்தில் கேட்கப்பட்டது என்ன அப்படின்னு சொன்னா, நீ மழை மாதிரி இருந்தியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தியா என்பதாக எனக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது என்பதாக அவர் சொல்றார். இவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தை எல்லாம் அவருக்கு புரியும் வகையில் அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வழக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறான், நீ அப்படி இருந்தியாமே இப்படி இருந்தியாமே என்பதாக கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அதை அவங்க சொல்றாங்க. அந்த சகோதரி சொல்றாங்க, இதை என்னுடைய சகோதரன் சொல்லிக் கொண்டே இருந்தார். என்ன, அவர் சக்கராத்துல மயக்க நிலையில இருந்த நேரத்துல நான் பேசிக்கொண்டிருந்த அந்த வார்த்தை அவருக்கு சொல்லி காட்டப்பட்டதை சொல்லிக் கொண்டே இருந்தார். அதனால அவர் மௌத்தா போற நேரத்துல நான் அமைதியாக இருந்தேன். ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல. மௌத்தா போகும்போது எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னவே செய்யல. நான் இந்த ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லவில்லை. ஏன் சொன்னா, அவர் அந்த மாதிரி சொன்னார் என்பதாக இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த வசனத்துக்கு கீழே எழுதுறாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் சக்கராத்துல இருக்கிற நேரத்துல அவன்கிட்ட கேட்கப்படும், என்ன அவ்வளவுதான் முடிச்சு, திரும்ப உனக்கு நீ மற்றவர்களை நம்பிக்கிட்டு இருந்திய அவர்களை கூப்பிடலாமா என்பதாக எல்லாம் அவருக்கு கேட்கப்படுகிறது. அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடிய மனிதன் மட்டும் மிக தெளிவாக புரிந்து கொள்வான், இதுதான் அந்த பிரிவு. எந்த பிரிவு? மொத்தமாக உலகத்தை விட்டு போகக்கூடிய பிரிவு என்பதை அவன் விளங்கிக் கொள்வான். ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. பக்கத்து ஊருக்கு போகும்போது வீட்டுல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவரு உலகத்தை விட்டே போறாரு. ஆனா மனைவியில போயிட்டு வர சொல்ல முடியாது. பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்களை ஒரு முத்தம் போட முடியாது. ஆக பலகீனமான ஒரு நிலையில அவர் இருப்பாரு. அவர்களுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்றாக பின்னிக் கொண்டிருக்கும். அவர் இறைவனின் பக்கமே இழுக்கப்படுகிறார். பல சொல்லா இதெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு படிப்பினையாக சில வார்த்தைகளை சொல்றார். என்ன அப்படி சொன்னா, இவைகளை எல்லாம் சொன்னதற்கு பிறகும் பல அதை உண்மை என்று உணரவும் இல்லை. வலா சொல்லா, அவர் வணங்கி வழிபடுவதும் இல்லை. வலா கெட்டதவல்லா, பொய் பேசி திரிவதையும் புறக்கணிப்பதையுமே வாழ்க்கையாக கொண்டே அவர் வாழ்ந்தார். சும்மா தகவையில அகிலேயே எத்தமப்பா, மேக்சிமம் ஒருத்தன் இறை கட்டளையை மீறி நடந்தால் அவன் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடத்தில் பெருமை அளித்து திரிவதை விட அவனால் எதுவும் செய்ய முடியாது. மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகிறேன், அல்லாஹ்வை பொய்ப்படுத்துகிறேன், மார்க்கத்தை மதிப்பதில்லை என்று ஒருவன் இருந்தால் எவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா போக முடியும் அப்படின்னு சொன்னா, மேக்சிமம் பெருமை அடித்து திரிவதை தவிர அவனால் வேற ஒன்றும் செய்ய முடியாது இறை கட்டளையை மீறுவதன் மூலமாக என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சும்மா தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா, அவனால் என்ன செய்ய முடியும்? பெருமை அடித்து தெரிய முடியும். அதற்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அவுலா லக ஃபஅவுலா சும்மா அவுலா லக ஃபஅவுலா, அவர்களுக்கு தகுதியானது நிச்சயம் அவர்களுக்கு உண்டு. அயஹ்சபுல் இன்சான் வயதுரக சுதா, இதான் அற்புதமான ஒரு வசனம். அந்த படிப்பினை பெறுகின்ற அந்த சூறாவை முடிக்கிற நேரத்துல சொல்றான். என்ன அப்படி சொன்னா, மனிதனை அல்லாஹ் இப்படி வெறும் வீணுக்கு
எதற்காக படைத்திருக்கிறான் என்று அவன் எண்ணுகிறானா? சும்மா படைச்சோம், சும்மா டைம் பாஸ்க்கு படைச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணிக்கொண்டானா? அப்ப ஹஸிபுத்தும் அன்னமா ഖலக்னாகும் அபஸன், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ படைப்பினுடைய அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு அர்த்தம் இல்லாமல் நம்ம படைக்கல. எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் நம்ம படைக்கல. ஒரு சாதாரண துளியில் இருந்து, ஒரு இந்திரிய துளியில் இருந்து நாம் அவனை படைக்கவில்லையா? சும்மகான அலகத்தன் ஃபஹலக ஃபஸவ்வா, பிறகு அவனை இரத்த கட்டியாக மாற்றி அவனை அழகான ஒரு வடிவத்தை நாம் தரவில்லையா? அவன் வயிற்றில் இருக்கிற போதே ஆண் குழந்தை என்றும் பெண் குழந்தை என்றும் அவர்களை நாம் ஆக்கவில்லையா? இந்த சக்தி உள்ள இறைவனுக்கு மரணமானதற்கு பிறகு அவனை உயிர் கொடுத்து எழுப்புகின்ற ஆற்றல் இல்லையா என்கிற கேள்விக்குறியோடு இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இவ்வளவையும் செய்தவனுக்கு ஒரு சாதாரண துளியிலிருந்து ரத்த கட்டியாக சதை கட்டியாக எலும்பை நுழைத்து நேர்த்தியான வடிவம் கொடுத்து அதற்கு பிறகு ஆணாக பெண்ணாக படைத்து இவ்வளவு தூரம் செய்த நமக்கு மரணமானதற்கு பிறகு மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்புகின்ற ஆற்றல் இல்லையா என்கின்ற கேள்விக்குறியோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை முடிக்கிறான். இப்போ ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மறுமையை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌதா, யா அல்லாஹ் நீ மௌத்தா போனவங்களை எல்லாம் உயிர் கொடுத்து எப்படி எழுப்புற அப்படிங்கறத நீ எனக்கு காட்டு என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌதா, மௌத்தா போனவங்களை எப்படி ஹயாத்து கொடுத்து எழுப்புற அப்படிங்கறத கொஞ்சம் காட்டு அப்படின்னு. அப்ப அல்லாஹ் கேக்குறான், கால அவலம் துஹ்மின், ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்பதாக அல்லாஹ் கேக்குறான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து கான அவலம் துஹ்மின் கான வலா வலக்கில் யத்மைன்ன கல்வி, அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு நம்பிக்கைலாம் இருக்கு, இருந்தாலும் என்னுடைய உள்ளம் நிம்மதியாக அதை உணர்ந்து கொள்வதற்காக தான் கேட்கிறேன். நிம்மதியோட, அதாவது சத்தியமா அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், நிச்சயமா அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் அப்படிங்கிற ஒரு தெளிவும் ஒரு சரியான உணர்வும் எனக்கு ஏற்பட வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் என்பதற்காகத்தான் நான் இந்த மாதிரி உயிர் கொடுத்து எழுப்புறத காட்டு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். கால வலா வலா கில்லி யத்மைன்ன கல்வி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஹுத் அர்பஅத்தம் மின த்ayr ஃபஸுருஹுன்ன இலைக ஃபஸுருஹுன்ன இலைக ஜுஸ்அன் ثم ادعهن ياتينك سعيا قال اولم تؤمن. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யலாம், ஃபஹுத் அர்பஅத்தம் மின த்ayr, 4 பறவைகளை நீங்க பிடிங்க, 4 பறவைகளை நீங்க பிடிங்க. ஃபஸுருஹுன்ன இலைக, அந்த 4 பறவையும் நீங்க என்ன பண்ணுங்க, அறுத்து அதை துண்டு துண்டாக ஆக்குங்க. அந்த 4 பறவைகளை என்ன செய்யுங்க, துண்டு துண்டா போட்டுருங்க. துண்டு துண்டா போட்டு அதை கலக்கி என்ன செஞ்சீங்க, சும்மதுஹுன்ன யதீனக சஅய் அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன், அந்த 4 பறவைகளுடைய உடல் எல்லாம் ஒண்ணா போட்டாச்சு. கட் பண்ணி காலு தனியா, ரெக்க தனியா, கழுத்து தனியா, உடல் தனியான்னு சொல்லி துண்டு போட்டாச்சு. துண்டு போட்ட உடனே நீங்க என்ன பண்ணுங்க, அதை எடுத்துட்டு போய் 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய மலையின் மீது வைத்து விடுங்க. மலையில போய் கொஞ்சம் கொஞ்சமா, இந்த மலையில கொஞ்சம், அந்த மலை, அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன், ஒவ்வொரு மலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. வச்சுட்டு நின்றுக்கிட்டு சும்மா நீங்க கூப்பிடுங்க. அந்த படையை நீங்க அல்லாஹ்வின் பெயரால் எழுதுவா என்று சொல்லி நீங்க கூப்பிடுங்க. அந்த பறவைகள் உன்னிடத்தில் உயிர் பெற்று வரும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே அதே மாதிரி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 பறவைகளை பிடிச்சி அதை துண்டு துண்டாக்கி எல்லா மலைகளையும் வச்சுட்டு நின்று என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. அந்த பறவையை கூப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்தந்த பறவைகள் அந்தந்த உடல் அந்தந்த பறவையோடு சேர்ந்து இணைந்து அது உயிர் பெற்று அவைகள் பறந்து வந்ததை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் சக்தி பெற்றவன் தான், அவன் கண்ணியமானவன், அவன் பொய் சொல்ல மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான், பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அலா குல்லி ஜபலின் மின்ஹுன்ன ஜுஸ்அன் சும்ம துஹுன்ன யஅதீனக சஅயா வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் உண்மையானவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. ஆக
நபிமார்களுக்கு அந்த கியாமத்து சம்பந்தப்பட்ட தெளிவு தேவைப்படுகிறது என்கின்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனங்களின் வாயிலாக என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா கியாமத்து இருக்கு, அதற்குண்டான சக்தி அல்லாஹ்ட்ட இருக்கு, மீண்டும் மனிதனை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கு, உன்னை ஒன்றுமே இல்லாத இடத்திலிருந்து கொண்டு வந்த இறைவனுக்கு நீ மரணமானதற்கு பிறகு மீண்டும் கொண்டு வருவது என்பது அவ்வளவு பெரிய சிரமமானதல்ல. சும்மா அன்ஷஅஹா ஹல்கன் ஆகர். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், ஒரு படைப்பை எந்த அளவிற்கு அவனால படைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு படைப்பாக அது இருக்கும், அந்த படைப்பை அப்படியே வேறு படைப்பாக மாற்றுகிற ஆற்றல் அவனுக்கு உண்டு. உதாரணமா இந்த பட்டாம்பூச்சி இருக்குது, பட்டாம்பூச்சி ஒரு அழகிய வடிவத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி அதனுடைய முந்தைய கட்டம் அதனுடைய முந்தைய கட்டம் அதனுடைய முந்தைய கட்டம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது ஒரு சாதாரண புழுவா இருக்கும். முற்றிலும் வேறுபட்ட ஒரு படைப்பாக இருக்கும், ஒரு புழு மாதிரி இருக்கும் இல்லையா? அது சாதாரண புழு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அது அடுத்தடுத்த கட்டத்தை அடையும் போது பார்த்தோம் சொன்னா அப்படியே வேறு படைப்பாகவே மாறி கடைசியில பார்த்தா அந்த பார்ப்பதற்கு தொடுறதுக்கே அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு புழு மாதிரியும் ஒரு மாதிரியுமா இருக்கக்கூடிய ஒரு படைப்பு பார்த்து ரசிக்கும் அளவிற்கான அழகை பெறக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாக அது மாறி போகும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், சும்மா அன்ஷஅஹா ஹல்கன் ஆகர். அல்லாஹ் எந்த அளவிற்கு ஆற்றல் உள்ளவன் சொன்னா ஒரு படைப்பை முற்றிலும் வேறு படைப்பாக மாற்றும் அளவிற்கு சக்தி உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஆக இந்த சூரா ஒரு தலைப்பின் கீழ் அது சம்பந்தமாகவே ஆரம்பம் முதல் முடிவு வரை பேசுகின்ற ஒரு சூரா. மற்ற சூறால அப்படி இருக்காது. சூரத்துல் பக்கரா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சூரத்துல் பக்கரா, பக்கராவை பத்தி, பக்கரான்னு சொன்னா மாட்டை பத்தி எங்க பேசியிருப்பான், ஒரு 6 பேஜ் தான் பேசியிருப்பான். ஆனா அந்த சூரா இருக்கிறது 2.5 ஜுஸ். அந்த சூரா இருக்கிறது 2.5 ஜுஸ். அந்த 2.5 ஜுஸ்ல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்த அந்த மாடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன மேட்ரு, அதை மட்டும்தான் அல்லாஹ் பேசியிருப்பான். சூரத்து ஆலி இம்ரான் அவங்களை பத்தி, அதாவது ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபேமிலி, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் பேர் தான் இம்ரான், அவங்களை பத்தி அவருடைய குடும்பம்னு பேர் வச்சிருக்கு. அவங்கள பத்தி அல்லாஹ் எங்க பேசலாம், கொஞ்சம் தான் பேசலாம். அப்ப வெவ்வேறு விஷயங்கள் வெவ்வேறு தகவல்களை தான் அல்லாஹ் எல்லா இடத்துலயும் சொல்லுவான். ஆனா இந்த சூறால தான் சூரத்துல் கியாமா, மறுமை நாள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை மறுமை நாள் சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் பேசுகிறார், தர்க்க ரீதியிலான விஷயங்கள். அதனாலதான் சொல்லுவாங்க, இதை அழகிய முறையில் மொழிபெயர்ந்து தூய்மையாக அமர்ந்து அதை படித்தோம் என்று சொன்னால் கியாமத்தை யாராலும் மறுக்க முடியாது என்பதாக சொல்லுவாங்க. ஆக அற்புதமான ஒரு சூறா. பொதுவாக இந்த சூறாவுடைய மொழிபெயர்ப்பை தனியாக சென்று கூட என்ன செய்யலாம், உட்கார்ந்து படிச்சு ஒவ்வொரு வசனத்துக்கு பிறகும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் கொடுத்து அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு தூரம் இந்த கியாமத்தை திரும்ப 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 சொல்றான் அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே இது தஃசீர் வகுப்பு அப்படிங்கிறதுனால கியாமத்தை பத்தி அல்லாஹ் எவ்வளவு பேசியிருக்கான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னு சொன்னா சூரத்துல் நாஸ்ல ஆரம்பிச்சு வந்தோம் சொன்னா கியாமத்தினால் 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 கியாமத்தினால், என்ன இவ்வளவு தூரம் அல்லாஹ் கியாமத்தினால சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு மீண்டும் மீண்டும் கியாமத்தினால பத்தி சொல்றான் இல்லையா? காரணம் என்ன சொன்னா, கியாமத்து நாளை மனிதன் உறுதியாக நம்பினான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை மிக நேர்த்தியாக ரொம்ப கவனமாக இருப்பான். என்று சொன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே கேள்வி அல்லாஹ் கேட்டா என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு சொன்னா உலகத்துல யாராலும் தைரியமாக என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, எந்த பாவமான காரியத்துல நாட்டமே வராது. என்று சொன்னா கியாமத்து நாளை எவ்வளவு தூரம் நாம் நம்புகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைகிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சட்ட திட்டங்களை கூட கொஞ்சம் தான் சொல்றான், கியாமத்து நாளை பத்தி அல்லாஹ் அதிகமா சொல்றான். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்தை முழுமையாக நம்பியவர்களாக கியாமத்து நாளின் மூலம் அதை நம்புவதன் மூலமாக உலக வாழ்க்கையை சிறப்புப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா நபியினா مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
الصلاة يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله. அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டமோ எதை அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு புரிவானாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாத பயணம் வளமைப்பை 2வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அதன் அடிப்படையில் 9 பிப்ரவரி 2வது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது இன்ஷா அல்லாஹ். மற்ற விவரங்கள் வளமைப்போல் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும்.